ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? நம்ம அம்மா பையன் சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷன் கொடுத்துருங்க. அப்போ தான் நான் போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். அப்படி நோட்டிஃபிகேஷனில் வந்த உடனே அந்த பதிவை பார்த்து அதனோட முழு பயனையும் நீங்கள் அடையணும். அதுதாங்க என்னோடய விருப்பம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு ரொம்ப முக்கியமான பதிவு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சர்க்கரை நோயால் சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்பவும் அவதிப்பட்டுருக்குறோம் இல்லைங்களா? எனக்கு சர்க்கரை பல வருடங்கள் ஆகுதுங்க. ஆனால் சர்க்கரையோட அளவு கண்ட்ரோலே வரல. நானும் மாத்திரை போடுறேன், அதே போல் அல்லது இன்சுலின் ஊசி போட்டுட்டு தான் இருக்கிறேன். அதே போல் நானும் குடிக்காத நாட்டு மருந்தே இல்லை, சித்த வைத்தியமே இல்லை, அனைத்தையும் செய்கிறேன். எத்தனை சித்த வருதம் எத்தனையும் செஞ்சாலும் எதை செஞ்சாலும் எனக்கு கண்ட்ரோலே வரல. உணவு கட்டுப்பாடு என்னை விட யாரும் இருக்கவே முடியாது. இப்படி சொல்லிட்டு இருக்கிறீங்களா? நான் சொல்கிறேன், இது ஒன்று கடைப்பிடிச்சு பாருங்கள். உங்களுக்கு நீங்கள் என்ன ஊசி போடுறவங்களா, இன்சுலின் ஊசி போடுறவங்களாக இருந்தாலும் சரி, சுகர் டேப்லெட் எடுக்கிறவங்களாக இருந்தாலும், எக்ஸசைஸ் வாக்கிங் என்ன முறையை நீங்கள் பின்பற்றினாலும் சரி, நான் சொல்கிறதுக்கு எக்ஸசைஸும் தேவையில்லை, வாக்கிங்கும் தேவையில்லை. அதே போல் உங்களுக்கு மாத்திரை, இன்சுலின் ஊசி போடுறேன், நாட்டு மருந்து, சித்த மருந்து எதுவுமே தேவையில்லை. இது ஒன்று செஞ்சாலே போதும். என்ன உணவு கட்டுப்பாடு முறையோடு இருந்தாலும் நீங்கள் டெய்லியும் நைட்டு 10 மணிக்கு அல்லது 11 மணி படுத்து தூங்கிடணும். நம்ம மொபைல் பார்க்குறவங்க, லேப்டாப்பில் ஒர்க் பண்ணுறவங்க எதுவாக இருந்தாலும் சரி, குறைஞ்சபட்சம் ஒவ்வொருவருமே நீங்கள் சர்க்கரை நோயாளியாக இருக்கிறீங்களா, குறைந்தபட்சம் 6 மணி நேரம் தூங்கியே ஆகணுங்க. டெய்லி நீங்கள் 6 மணி நேரம் தூங்கி பாருங்கள். 8 நாள் கழித்து நீங்கள் ரத்தத்தில் சர்க்கரையோட அளவு டெஸ்ட் எடுத்து பாருங்கள். நீங்கள் மாத்திரை மருந்து எடுத்துக்காமையே சர்க்கரையோட அளவு கண்ட்ரோல் வரும். நீங்கள் நல்லா தூங்கி ஆரோக்கியமாக எந்திரிச்சாலே உங்களுக்கு புத்துணர்ச்சியாக இருப்பீங்க. சுகரோட அளவு குறையும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மேலும் இது போல் நல்ல ஒரு சக்கரை பதிவில் சந்திக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.